நம்ம வீட்டு தோட்டம் அப்புறம் மாடி தோட்டத்துக்கு தேவையான உரத்தை எப்படி செய்ய போகிறதோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற டஸ்ட்பினோ இல்லை வேஸ்ட்டு கண்டெய்னரோ எடுத்துகிட்டு அதில் நிறைய ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, தண்ணி ட்ரைன் அவுட் ஆகிற மாதிரி. அதுக்கு ஃபஸ்ட்டு லேயராக காஞ்ச இலை அப்புறம் தேங்காய் நாரை நல்லா நான் பிச்சு போட்டுக்கிட்டேன். அது கூடயே மண்ணை கொஞ்சம் ஒரு டப்பா அளவுக்கு நான் மேலே எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இதே மாதிரி இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேயர் ஆட் பண்ணோம். அதாவது கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டு, அப்புறம் நம்ம மண் ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் தேங்காய் நார் அப்படின்னு போட்டு ஒரு ரேஷியோவில் நம்ம ஈவனாக நம்ம வந்து லேயர் லேயராக போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி லேயர்லாம் நீங்கள் போட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான ஒரு வேஸ்ட் தண்ணியை கூட இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அது கிளறதுக்கப்புறம் கொஞ்சம் புளிச்ச மோர் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆட் பண்ணது மட்டும் இல்லை, இதை அப்பப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விடணும். இந்த மோர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுறீங்களோ அப்போ தான் குட் பாக்டீரியா அப்புறம் குட் மைக்ரோப்ஸ் எல்லாமே நல்லா க்ரோ ஆகும். இந்த உரம் ரெடியாக எப்படி 1 மாதத்துக்கு மேலேயாச்சும் ஆகும். அதேமாதிரி முக்கியமாக இது வெளிப்படாத இடத்துல தான் வைக்கணும். நல்லா நிழலாக இருக்கிற இடத்துல வச்சா மட்டும் தான் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது மேலே அப்படியே காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நாள் கழிச்சு நல்லா ரெடி ஆகும்.